अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। यौगिकः शब्दः किं सम्बन्धं बोधयति न वा इति विचारः प्रवर्तते। तत्र यौगिकः शब्दः सम्बन्धसामान्यं वा सम्बन्धविशेषं वा न बोधयति इति सिद्धान्तः उच्यमानः आसीत्। तमेव सिद्धान्तं वार्तिकरीत्या निरूप्यते। अन्ते किमुक्तम्? यौगिकः शब्दः सम्बन्धिनौ ब्रवीति। अतः सम्बन्धे शक्तिः नापेक्षिता इति अन्ते उक्तम्। तथा च न सम्बन्धवाचकत्वं सम्बन्धि प्रतिपत्त्या एव वाक्यार्थ प्रतिपत्ति न्यायेन तत्प्रतिपत्ति संभवे तत्र शक्ति कल्पने गौरवात् அப்படின்னு சொன்னா. இந்த யோகிக சப்தமானது சம்பந்திய சொல்றதா இருக்கு. அப்படி சம்பந்திய சொல்றதுனாலேயே சம்பந்தாவும் தெரியறது. இதை போல வாக்கியார்த்த பிரதிபத்தி நியாயேனா, அதாவது சப்தங்கள் அர்த்தத்தை சொல்லுகின்றன. வாக்கியார்த்த அதாவது அன்வயா இருக்கு, அது சமபிவியாகாரத்தினாலேயே எப்படி தெரிகிறதோ அத போல இங்கேயும் சம்பந்த விசேஷாவும் சமபிவியாகாரத்தினாலேயே தெரிகிறது என்பதனால் சம்பந்தத்தில் யோகிக சப்தத்தினுடைய சக்தியை கல்பிக்கிறது கௌரவமாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இதே விஷயத்தை வார்த்திகத்துல சொல்லியிருக்கா, அதை காமிக்கிறார். சர்வத்திர யோகிகைஹி சப்தைஹி திரவியமேவ அபிதீயதே நஹி சம்பந்த வாச்சித்வம் சம்பவதி அதி கௌரவாத். நம்ம படிச்ச அர்த்தம் தான் இதுல. சர்வத்திர யோகிகைஹி சப்தைஹி கிம் அபிதீயதே திரவியமேவ அபிதீயதே. திரவியமேவ அப்படின்னு சொன்னதுனாலேயே ஏவகாரத்தினால வியாவர்த்தனம் பண்ணிருக்கா. எதை வியாவர்த்தனம் பண்ணிருக்கா? சம்பந்தத்தை யோகம் சொல்லாது. அதான், அது சரிதான். இத்தர யோக வியாவர்த்தின்னு சொன்னா அந்த இதரஹா என்னது? சம்பந்தா. அதாவது சம்பந்தத்தை இந்த யோகிக சப்தமானது சொல்லுவது இல்லை. சப்தைஹி திரவியமேவ அபிதீயதே நஹி சம்பந்தவாச்சித்வம். கஸ்ய சம்பந்தவாச்சித்வம் நாஸ்தி? யோகிக சப்தஸ்ய சம்பந்தவாச்சித்வம் நாஸ்தி. அதி கௌரவாத். ததா பாகம் து பச்சிரேவாஹ கர்த்தாரம் பிரத்யயோப்யகஹ பாகயுக்தः புனः கர்த்தா வாச்சியோ நைகஸ்ய கஸ்யசித். இதே மாதிரி ஒரு இடத்தை காமிக்கிறா. பாச்சகஹா அப்படின்னு ஒரு பதத்தை எடுத்துக்கிறா. பாச்சகஹா. இந்த பாச்சகஹா அப்படிங்கிற இடத்துல பத்து தாத்துவும் அகத் பிரத்யகாவும் இருக்கு.
இந்த ரெண்டு அம்சங்கள்னால எந்தெந்த அர்த்தம் சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தா, பத்து தாத்துவினால பாக்கஹா சொல்லப்படுறது, சரியா? அகச்சு பிரத்யத்தினால கர்த்தா சொல்லப்படுறான். இப்ப பாருங்க, இதுல கர்த்தான்னு தெரியறது பிரத்யத்தினால, பிராதிபதிகத்தினால பாக்கஹாங்கிற வியாபாரம் தெரியறது. இந்த வியாபாரத்துக்கும் கர்த்தாவுக்கும் என்ன சம்பந்தா? இத சொல்றதுக்கு அங்க எந்த பதம் கிடையாது. இந்த அம்சம் புரியுறதா? பாச்சகஹான்னு ஒரு சப்தத்தை எடுத்துக்கிறார், யௌகிக சப்தம் தான் இது. பத்து தாதுவினால என்ன சொல்லப்படுறது? பாக்கஹாங்கிற வியாபாரம் சொல்லப்படுறது. அகச்சு பிரத்யத்தினால கர்த்தா சொல்லப்படுறான். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும், வியாபாரத்துக்கும் கர்த்தாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தா இருக்கு இல்லையா? என்ன சம்பந்தா சொல்லணும்? பாக நிரூபித கர்த்தா இல்லையா? கர்த்திரு, இந்த கர்த்திருவம் எது அஸ்தி தத்து கின் நிரூபிதம் அப்படின்னு கேட்டா பாக வியாபார நிரூபிதம் சொல்லணுமா இல்லையா? ராமஹா கச்சதி, ராமஹா கர்த்தா. கிம் பிரதி கர்த்தா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? கமன நிரூபித கர்த்திருவம் தஸ்மின் அஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். ராமே கமன நிரூபிதம் கர்த்திருவம், கமனம் என்கின்றதான ஒரு வியாபாரத்தினுடைய கர்த்திருவம் தான் ராமன் இடத்துல இருக்கு. அதனால ராமன் கர்த்தான்னு சொல்றோம் இல்லையா? புரியுறதா இது? இதை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். ராமஹா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப ராமஹாங்கிற இடத்துல ராமஹா கர்த்தான்னு தெரிகிறது. இப்ப நான் சொல்லும் பொழுது இந்த இடத்துல ராமன் கர்த்தாவா இருக்கான் அப்படின்னு நான் சொல்லிட்டா அடுத்த கேள்வி நீங்க என்ன கேட்பேன்? எந்த காரியத்துக்கு கர்த்தாவா இருக்கான்? எந்த காரியம்னா எந்த வியாபாரம்? அத போல இங்க அகச்சு பிரத்யத்தினால கர்த்தான்னு தெரியறது. கர்த்தான்னு தெரிஞ்சா எதனுடைய கர்த்தா அப்படின்னு கேட்டா நம்ம உடனே பத்து தாத்வர்த்தா யா வியாபாரா, இந்த வியாபாரத்தினுடைய கர்த்தாவா இருக்கான். இப்படித்தானே சொல்லி ஆகணும். இந்த சம்பந்தத்தை சொல்றதுக்கு அங்க என்ன பதம் இருக்கு? எந்த பதமும் இல்லை. ஆனா சம்பந்தம் தானா தெரியறது அப்படின்னு நம்ம இது ஒத்துக்கிறோம். எல்லாரும் ஒத்துக்கிறாரு, யாரும் இது இல்லைன்னு சொல்ல மாட்டா இல்லையா? அதனால அந்த இடத்த உதாரணமா காமிக்கிற பாருங்க. பாக்கம் தூ பச்சிரேவ ஆஹ, பாக்கம் பாக வியாபாரத்தை எந்த சப்தம் சொல்லி கொடுத்தது? பச்சு தாது. அதத்தான் சொல்ற பாருங்க. பச்சிரேவ ஆஹா, பச்சிஹி அப்படின்னா பச்சு தாத்துன்னு அர்த்தம், சரியா? கர்த்தாரம் கஹா ஆஹா, கர்த்தாவை யாரு சொல்லி கொடுத்தது? எந்த சப்தா சொல்லி கொடுத்தது? பிரத்யா, அகச்சு பிரத்யா இல்லையா? அதனாலதான் கர்த்தாரம் பிரத்யோப்யகா, கர்த்தாரம் அகஹா யஹா பிரத்யா அஸ்தி சஹா ஆஹா, சரியா? ஸ்லோகத்தை இப்ப அன்வயம் புரிஞ்சுட்டா? சரி. சஹா அதாவது பாக்க வியாபாரத்துல அன்வயிச்சிருக்கக்கூடியதான கர்த்தா இருக்கானே, அவனை சொல்றதுக்கு ஏதாவது சப்தா இருக்கும்? அங்க இருக்கிறதே ரெண்டு சப்தம் தான், ரெண்டும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லிடுது. இன்னொரு சப்தா அங்க கிடையாது. அப்போ பாகயுக்தா யஹா கர்த்தா சஹா கஸ்ய சப்தஸ்ய வாச்சியா? கேள்வி புரிஞ்சிருக்கா? இப்ப நான் கேள்வி கேட்டிருக்கேன். பாகயுக்தா யஹா கர்த்தா சஹா கஸ்ய சப்தஸ்ய வாச்சியா? கேட்டா என்ன பதில் சொல்லணும்? எந்த சப்தத்துல எந்த சப்தத்துக்கும் அந்த சொல்றதுக்கு எந்த சப்தமும் இல்லை, சப்தமும் இல்லை. அப்ப என்ன சொல்லணும்? சப்தஸ்ய வாச்சியா நாஸ்தி. நமக்கு தெரியறது பாக வியாபார நிரூபித கர்த்திருவமேவ தத்திர வர்த்ததே அப்படின்னு தெரியறது. ஆனா அது சப்த வாச்சியமா இல்லை, சப்தத்தினுடைய அர்த்தமா இல்லை. அதனால வாச்சியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். புரியுறது இல்லையா? எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் சப்தத்துடைய அர்த்தம் அப்படிங்கிறது கிடையாது, சப்தத்துடைய வாச்சியார்த்தம்ங்கிறது கிடையாது. சிலது சம்பந்த விதையா பாசத்தைன்னு சொல்லுவோம். இப்படி சம்பந்த விதையா யத் பாசத்தே அஹா அர்த்தா ந சப்தஸ்ய வாச்சியா. பாகம் து பச்சிதேவ ஆஹா கர்த்தாரம் பிரத்யோப்யகா
पाकयुक्तः पुनः कर्ता वाच्यः न एकस्य कस्यचिदपि अर्थः नास्ति. ஸ்லோகத்துடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கா? तथा च சமாக்கியா ந சம்பந்தவாச்சிகா. இதுவரையில் பண்ணின விசாரத்தினால என்ன நிரூபணமாச்சு அப்படின்னு கேட்டா, சம்பந்தா ந கஸ்யசித் சப்தஸ்ய அர்த்தா அப்படின்னு ஆச்சு. இந்த இடத்துல யௌகிக சப்த ஸ்தலத்துல அப்படின்னு நிரூபிச்சிருக்கா. சரியா? இப்போ இன்னொரு இடம் எடுத்துட்டு அங்க விசாரம் பண்றா. ஹோத்ரு சமசஹா இத்தியாதிகாது வைதிகி சமாக்கியா. ஹோத்ரு சமசஹா. இப்ப பாருங்க, இந்த ஹோத்ரு சமசஹா அப்படிங்கிற பதத்தை விக்கிரகம் பண்ணி நாம காண்பிக்கிறதா இருந்தால் எந்த மாதிரி விக்கிரகம் பண்ணணும்? சமசஹா. ஹோத்ரு சம்பந்தி சமசஹா அப்படின்னு அர்த்தம் வருதுங்க. அப்போ இந்த இடத்துல ஷஷ்டி விபக்தியினுடைய அர்த்தா சம்பந்தாதனே. புரியுறது இல்லையா? ஆமா. அப்போ இந்த இடத்துல சம்பந்தா சப்தத்தினுடைய அர்த்தமாவே இருக்கே. சம்பந்தாவானது சப்தத்தினுடைய அர்த்தமா இருக்காதுன்னு தான் இவ்வளவு நேரம் சாதிச்சேன். இந்த இடத்துல இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி. ஹோத்ரு சமச இத்தியாதிகாது வைதிகி சமாக்கியா. இந்த இடத்துல நிஷாதஸ்தபதி சப்தவத் ந ஷஷ்டியர்த்த சம்பந்த வாச்சிகா அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தேகம் கேட்கிறேன். இந்த நிஷாதஸ்தபத் அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா பாருங்க, இல்ல அந்த நிஷாதா இல்ல. நிஷாதா அப்படின்னு கஷ்டன புருஷா, அதாவது ஒரு ஜாதி விசேஷா. இந்த இடத்துல என்ன விசாரம் பண்ணா அப்படின்னு சொன்னா, நிஷாத ஸ்தபதிஹி அப்படிங்கிற இடத்துல நிஷாதானாம் ஸ்தபதிஹி நிஷாத ஸ்தபதிஹி அப்படின்னு வச்சுக்கணுமா, நிஷாதஸ்ச அசௌ ஸ்தபதிஷ்ச இப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா, இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த இடத்துல முன்னாடி இது வரப்பவும் போறது இந்த விசாரம். நிஷாதானாம் அப்படின்னு ஷஷ்டி எடுத்திருந்தால் ஷஷ்டி விபக்தி ஸ்தலத்துல பூர்வபதே லக்ஷணா, அதாவது தத்புருஷ சமாசத்தை எடுத்திருந்தால் பூர்வபதே லக்ஷணா. எப்படி ராஜ்யா புருஷா ராஜபுருஷான்னு சொல்றோமே, இந்த ராஜ்யான்னு ஷஷ்டி விபக்தி அந்த பந்தம் இது. இந்த இடத்துல ராஜ்யாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ராஜ சம்பந்தின்னு அர்த்தம். ராஜ்யா அப்படின்னு ஷஷ்டி இருக்கு இல்லையா, இந்த ஷஷ்டியந்த பதத்துக்கு ராஜ சம்பந்தின்னு அர்த்தம். இவ்வளவு அர்த்தமானது இந்த ராஜ்யாங்கிற சப்தத்திலிருந்து எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டா லக்ஷணையா தான் கிடைக்கும். சக்தி விருத்தியா இவ்வளவு அர்த்தம் கிடைக்காது. அதனாலதான் கர்மதாரிய சமாசத்தை எடுத்துக்கிறது தேவலையா அல்லது தத்புருஷ சமாசத்தை எடுத்துக்கிறது தேவலையா அப்படின்னு கேள்வி கேட்டு தத்புருஷ சமாசத்தை எடுத்துட்டால் பூர்வ பதத்துல, அதாவது சமாசத்தை சமஸ்த பதத்தை விக்கிரகம் பண்ணினால் அதுல பூர்வ பதம் எது இருக்கோ அந்த இடத்துல அந்த பதத்துல லக்ஷணாவை சொல்லணும். எங்க தத்புருஷ சமாசமாக இருந்தால். ஆனா கர்மதாரய சமாசகாவா இருந்தால் அங்க லக்ஷணா தேவையில்லை. சரியா? இப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டா, இந்த இடத்துல தத்புருஷ சமாசம் வேண்டாம், கர்மதாரய சமாசத்தை ஒத்துக்கணும்னு எந்த இடத்துல நிர்ணயம் பண்ணி கொடுத்தா, நிஷாத ஸ்தபத் அதிகரண நியாயத்தை, அந்த அதிகரணத்தை இந்த நியாயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தா. இப்போ அத போல ஆனா இந்த தத்புருஷ சமாசம் பண்ணும்போது நீங்க அங்க வந்து லக்ஷணா வருதுன்னு சொல்றேன் இல்லையா? ஆமா. அது எதனால? அது லக்ஷணா கௌரவம் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா லக்ஷணா ஏன் சொல்லணும் அந்த இடத்துல? லக்ஷணா தான் வர்றது, வேற வழி இல்லைன்னா சொல்லித்தானே ஆகணும். வேற வழி இல்லைன்னு சொன்னா எப்படி வழி இல்ல? இல்ல எனக்கு அந்த பதத்துக்கு இவ்வளவுதானே அர்த்தம் சொல்லணும். அது சரிண்ணா. இப்போ ஷஷ்டி தத்புருஷம்
சொல்ல முடியக்கூடிய இடத்துல சொல்ல முடியாது. இப்ப இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையோ, ராஜ்யா புருஷாங்கிற இடத்துல ம் ஹோத்ரு சமசகா, இங்கே அதே எடுத்துக்கோ, ஹோத்துஹு சமசகான்னு சொல்றோம் இல்லையா? ம் ஹோத்துஹு சமசகா சொன்னாலும் ஹோத்ரு சமசகான்னு நமக்கு கிடைக்கிறது. ம் இப்ப இந்த ஹோத்ரு சமசகான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல போறா இல்லையா பின்னாடி? அதாவது அப்படி சொல்ல ஹோத்துஹுன்னு போறது சஷ்டி. இல்ல. ஆ, இந்த இடத்துல என்ன சொல்ல போறான்னு கேட்டா, ஹோத்துஹுங்கிற ஷஷ்டியந்த பதத்துக்கு ஹோத்ரு சம்பந்தி அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். பண்ணினாதான் அந்த சமசத்தோட போய் சேரும். ஆமா. ஹோத்ரு சம்பந்தி யஹா சஹா சமச பதார்த்தான்னு சொல்லணும். சரி, இப்ப இந்த சம்பந்தத்துக்கு ராஜ்யா புருஷா இருக்கா, ராஜ்ய ஆமா. புருஷான்னு சொல்றமே, ராஜ்யா புருஷா. இந்த புருஷாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? கஷ்டன புருஷா மனுஷா. ம். சஹ கீதுஷா ராஜசம்பந்தி, ராஜசம்பந்தி யஹா சஹா புருஷா வா இல்லையா? ம். இந்த ராஜசம்பந்தி அப்படிங்கிற அர்த்தம் ராஜ்யாங்கிற பதத்தினால எப்படி கிடைக்கும்? அந்த பதத்துக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு? ராஜாங்கிற பதத்துக்கு ராஜா அர்த்தம், ராஜா அர்த்தம். சரியா? ஷஷ்டி விபக்திக்கு சம்பந்தே ஷஷ்டி. சரி, சம்பந்தார்த்தே ஷஷ்டின்னு அது காரகம் இல்லை. சரி, அப்படியே வச்சுப்போம். சம்பந்தா இப்போ ராஜா சம்பந்தா, ராஜ சம்பந்தான் தான் தெரியுது. ராஜ சம்பந்தி அது வரையில் எப்படி தெரியுது? சம்பந்தத்தை உடையவன் அப்படிங்கிற வரையில் அர்த்தம் எங்க கிடைக்கிறது? புருஷன்ல இருந்து கிடைக்கிறது. கேக்குறது ராஜசம்பந்திங்கிற அர்த்தம் ராஜ்யஹாங்கிற பதத்துல இருந்து எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்கிறேன். புருஷ பதத்துக்கு அர்த்தம் ராஜசம்பந்தி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கே, இந்த அர்த்தம் எங்கிருந்து கிடைக்கிறது? சம்பந்தினாலே ராஜ சம்பந்தா வரைக்கும் தானே வரும். சம்பந்தின்னா சம்பந்தாசிரயா வரைக்கும் வரும். சம்பந்தி நகாராந்தங்க சம்பந்தி. இந்த சம்பந்தி அப்படிங்கிற அர்த்தம் எப்படி கிடைக்கும்? சக்தி விருத்தியா கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா நமக்கு அந்த அர்த்தம் வேண்டி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றது? லட்சணா தானே பண்ணி ஆகணும். இல்லைன்னா அன்வய அனுபபத்தி வந்துடும். அன்வயம் ஆகாது. ராஜசம்பந்தா புருஷா இல்ல என்ன நமக்கு அர்த்தம் வந்தது? அன்வயம் வந்ததோ வரலையே. அப்ப என்ன பண்ணணும்? ராஜசம்பந்தினி லட்சணா. அதனாலதான் தத்புருஷ சமாசத்துல பூர்வபதே லட்சணான்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அத போல நிஷாதானாம் ஸ்தபதிங்கிற இடத்துலயும் நிஷாதானாம் ஸ்தபதி இல்ல, நிஷாத ஸ்தபதின்னு பதம் இருக்கு. அதை எப்படி விக்கிரகம் பண்ணணும்னு கேள்வி கேட்கும் பொழுது நிஷாதானாம் ஸ்தபதின்னு பண்ணணுமா இல்ல நிஷாதஸ்ச அசௌ ஸ்தபதிஷ்ச இப்படின்னு பண்ணணுமா அப்படின்னு விசாரம் பண்ணி லட்சணா எடுத்துக்க முடியாதுங்கிற பட்சத்துல கர்மதாரியம் பண்ணாதானே சரியா வரும். லட்சணா எடுத்துக்க முடியாதுன்னு இல்ல, லட்சணா இல்லாமல் விக்கிரகம் சொல்ல முடியுங்கிற பட்சத்துல லட்சணாவை ஒத்துந்து சொல்லணும். அவசியம் இல்ல. கௌரவம் அசௌ ஸ்தபதிஷ்ச அப்படின்னு சொல்ல முடியும் தானே, கர்மதாரியம் சொல்ல முடியும் தானே அப்படின்னு லட்சணா பட்சத்தை நிராகரிச்சுட்டா இப்போ அதை வச்சு இங்க என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டா, இந்த ஹோத்ரு சமசகாங்கிற இடத்துல ஹோத்ரு சம்பந்தா சம்பந்தி அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இந்த சம்பந்தி வரையில அந்த பதத்துக்கே அர்த்தம் இல்ல, லட்சணையாதான் கிடைக்கிறது. இப்போ ஹோத்ரு சமசகா அப்படிங்கிற இடத்துல ஹோத்ரு சம்பந்தின்னு அர்த்தம் கிடைக்கணும். எந்த பதத்துக்கு அர்த்தம் கிடைக்கணும்? இந்த அர்த்தம் எந்த பதத்துக்கு கிடைக்கணும் இல்லையா? புரியுதா? இப்ப கேள்வி கேட்கறவன் என்ன கேள்வி கேட்கறான்? சம்பந்தா எந்த சப்தத்துக்கும் அர்த்தம் இல்லைன்னு நீங்க சொன்னேலே, இப்போ இந்த இடத்துல ஹோத்துஹுங்கிற இடத்துல ஹோத்ரு சம்பந்தி அப்படிங்கிற அர்த்தம் ஹோத்துஹுங்கிற பதத்துக்கே கிடைக்கிறதே அப்படின்னு கேள்வி கேட்டான். அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம், ஏன்பா எங்கேயும் சம்பந்தா சக்தி விருத்தியா எல்லாம் சொல்லல, லட்சணையா தான் சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படி அப்படின்னு கேட்டா, நிஷாத ஸ்தபதி ஸ்தலத்துல நம்ம ஷஷ்டி பக்திக்கு என்ன அர்த்தம்னு சொன்னோம்?
ஷஷ்டி விபக்தியந்த பதத்துக்கே ராஜ்யஹாங்கிற இடத்துல தத்புருஷ சமாசத்துல ராஜ்யஹாங்கிற இடத்துல ஷஷ்டி விபக்தி கொண்ட பதத்துக்கு லட்சணையாதான் நம்ம ராஜ சம்பந்தின்னு அர்த்தம் சொன்னோமே தவிர்த்து சக்தி விருத்தியா சொல்லல. புரியுறதா? புரியுதுண்ணா. புரியுது. அப்போ அதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, இந்த ஷஷ்டியந்த தத்புருஷ ஷஷ்டி விபக்தியந்தமான அசமஸ்த ஸ்தலத்துல இந்த சம்பந்திங்கிற வரையில அர்த்தம் கிடைக்கிறதே அது சக்தி விருத்தியா கிடைக்கல, லட்சணையாதான் கிடைக்கிறதுன்னு தெரியறது இல்லையா? அதனாலதானே நம்ம நிஷாதஸ்தபதி அதிகரணத்துல ஷஷ்டி தத்புருஷ சமாசம் வேண்டாம்னு ஒதுக்கணும், லட்சணான்னு ஒத்துண்டதுனால தானே. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது, இந்த ஷஷ்டி விபக்தி அந்த ஸ்தலத்துல நாம ஹோத்ரு சம்பந்தி அப்படிங்கிற வரையில அர்த்தம் சொல்றோமே தவிர்த்து அது சக்தி விருத்தியா இல்ல, லட்சணையாதான். ஒருவேளை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, ஹோதுஹு அப்படிங்கிற பதத்துக்கு ஹோத்ரு சம்பந்தி வரையில் சக்கியார்த்தமா இருந்ததுன்னா பாருங்க, இப்படி இருந்தால் நிஷாதானாம் ஸ்தபதிஹி அப்படின்னு விக்கிரகம் பண்றதுல என்ன தோஷம் இருக்கு? ஏன்னா நிஷாதானாம் ஸ்தபதிஹின்னு விக்கிரகம் பண்ணினால் லக்ஷணாபத்தின்னு சொல்லி தானே வாரணம் பண்ணா, அப்படி விக்கிரகம் பண்ணக்கூடாது, கர்மதாயம் தான் சொல்லணும்னு. ஷஷ்டி ஸ்தலத்துல ராஜ்யா அப்படிங்கிற இடத்துல ராஜசம்பந்தி இதுவரை இந்த முழுக்க அர்த்தம் சக்கியார்த்தமாக இருந்துச்சுன்னா ஏன் நிஷாதானாம் ஸ்தபதின்னு விக்கிரகம் பண்ணக்கூடாது? எந்த தோஷம் இல்லையே அங்க. புரியுதா? புரியுது இல்லையா? நிஷாதானாம் ஸ்தபதிஹி அப்படின்னு பண்ணினா லட்சணா வந்துடும், நிஷாதஸ்ட அசௌ ஸ்தபதிஷ்டன்னு கர்மதாரயத்தை எடுத்துட்டால் லட்சணா தோஷம் வராது இப்படின்னு சொன்னா இல்லையா? இது அவசியமே இல்லாத போயிடும். ஏன்னா நிஷாதானான்னு ஷஷ்டி சொன்னாலும் நிஷாத சம்பந்தி வரையில் அர்த்தம் சொல்லிட்டு சரியா, அது வரையில் அர்த்தம் சொல்றது கூட சக்கியார்த்தமாவே சொல்லியாச்சுன்னா அங்க மட்டும் எங்க லட்சணம் வந்தது? லட்சணா தோஷமே வராது இல்லையா? அப்படின்னு ஆயிடும். இதுல இருந்து இந்த விசாரங்கள்லாம் வச்சு பார்த்தா நமக்கு என்ன தெரிகிறது, இந்த மாதிரியான ஷஷ்டி விக்கிரக ஸ்தலத்தை லக்ஷணா ஒத்துன்றிருக்கான்னு தெரிகிறது. அதனால ஹோத்ரு சமசகாங்கிற இடத்துல ஹோதுன்னு ஷஷ்டி விபக்தி இருந்தாலும் அதனுடைய அர்த்தமானது ஹோத்ரு சம்பந்திங்கிற அர்த்தமா இருந்தாலும் அந்த அர்த்தமானது சக்கியார்த்தம் இல்லே, லக்ஷணையா சொல்லப்படுகின்ற அர்த்தா. புரிஞ்சுதா? புரியுதுங்களா? அதனால என்ன கிடைச்சது, சக்கியார்த்தம் இல்லைன்னு சொன்னதுனால இங்கேயும் கூட சம்பந்தத்தை எந்த சப்தாவும் சொல்லல, எந்த சப்தத்தினுடைய வாச்சியமாக சம்பந்தா இல்லைன்னு தெரிகிறது. புரிஞ்சுதா? கேள்வி ரெண்டும் புரிஞ்சிருக்கா? புரியுதுங்களா? ஹோத்ரு சமச இத்தியாதி காது வைதிகி சமாக்கியா நிஷாதஸ்தபதி சப்தவத் ந ஷஷ்டியர்த்த சம்பந்தவாச்சிகா, ஷஷ்டியர்த்த சம்பந்தவாச்சிகா நாபி வாக்கியவத் தத்போதிகா தஸ்யாஹ பதத்வேன அப்பிரமாணத்வாத். சரி, வாக்கியமானது எப்படி அந்த சம்பந்தத்தை சொல்றதோ அத போல இங்கேயும் சொல்றதுன்னு வச்சிருந்தா இது வாக்கியமே இல்லை, இது பதம் தான் இது இல்லையா? ஹோத்ரு சமசங்கிறது ஒரு பதம் தான், வாக்கியம் இல்லை. அதனால இந்த இடத்துல வாக்கியம் எப்படி சம்பந்தத்தை சொல்றதோ அத போல இங்கேயும் ஹோத்ரு சம்பந்தவானது அந்த சமபிவியாகாரத்தினால தெரியறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா இது ஒரு பதம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஹோத்ரு சம்பந்தி அப்படிங்கிற அர்த்தம் எப்படி கிடைக்கிறது? லக்ஷணையா தான் கிடைக்கிறது, சக்தி விருத்தியாவும் கிடைக்கல. அதே மாதிரி வாக்கியார்த்த விதையா, அதாவது நம்ம வாக்கியார்த்தத்துல எப்படி சம்பந்தா தெரியுமோ சமபிவியாகாராத்துன்னு சொல்றோம் இல்லையா, சம்பந்த விதையா பாசத்தைன்னு, அப்படி இங்க கிடையாது. ஒரே வழிதான், என்னது? லக்ஷணையா ஹோத்ரு சம்பந்திங்கிற அர்த்தம் தெரியறது. இது அர்த்தம் புரிஞ்சிருக்கா? ரெண்டு பங்கியினுடைய அர்த்தம் புரியுதுங்களா?
இதுக்கப்புறம் பௌரோடாசிகம் இத்தியாதி சமாக்கியாக தூ அதி துர்பலா. இதுவரை என்ன விசாரம் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்தான பிரமாணத்தை காட்டிலும் சமாக்கியாங்கிற பிரமாணம் துர்பலம்னு சொல்லியிருந்தா. எந்த மாதிரியான சமாக்கியாவை எடுத்துட்டு இவ பேசினான்னு கேட்டா, வைதிகி சமாக்கியாவை எடுத்துட்டு இவ்வளவு நேரம் பேசியிருக்கா. வைதிகி சமாக்கியம் சொன்னா ஹோது சமசா இந்த மாதிரியான வேதத்திலேயே சொல்லப்பட்ட சமாக்கியாக்கள். இதை தவிர்த்து பௌரோடாசிகம், ஆத்வரியவம் முதலிய சமாக்கியாக்களும் இருக்கு. இந்த சமாக்கியாக்கள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டது இல்லை. அந்தந்த காண்டத்தை பார்த்து மனுஷால, அதாவது சிஷ்டாக்கள் அவளா கொடுத்த பெயர் இது சமாக்கியா. இப்ப பாருங்க, ஸ்தான பிரமாணத்தை காட்டிலும் வைதிகி சமாக்கியாவே துர்பலான்னு சொல்லியாச்சுன்னா, இந்த லௌகிகி சமாக்கியா இருக்கே, இத விஷயத்துல கேட்கணுமான்னு, அது அத்தியந்தம் துர்பலா இல்லையா? அதத்தான் சொல்ற பாருங்க. பௌரோடாசிகம் இத்தியாதி சமாக்கியாஸ்து அதி துர்பலாஹ. சமாக்கியாஹ துர்பலாஹ. குதஹ? லௌகிகத்வேன ஏதாசாம் சமாக்கியானாம் லௌகிகத்வேன புருஷ பிரத்ய சாபேட்சத்வாத் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இந்த சமாக்கியாவை தெரிஞ்சுக்கணுமான்னா, இந்த யாரு இதனுடைய பேரை வச்சிருக்காரோ அவ அதை தெரிஞ்சுக்கணும், அல்லது அவ எந்த அர்த்தத்துல இந்த பேரை கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டாதான் இது பிரமாணமா இல்லையான்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இது புருஷ பிரத்ய சாபேட்சத்வாத், புருஷ ஞான சாபேட்சத்வாத் அத்தியந்தம் துர்பலா. லௌகிகத்வேன புருஷ பிரத்ய சாபேட்சத்வாத் காண்ட கோச்சரத்வேன தத்தத் பதார்த்த அகோச்சரத்வாத். இன்னொன்னு இதுல சொல்லணும். இந்த பௌரோடாசிகம் அல்லது ஆத்வர்யவம் அப்படின்னு பேரு கொடுக்கிறாளே, இது எதனுடைய பெயர்? அந்த காண்டத்தினுடைய பெயரா அல்லது அந்த காண்டத்துல இருக்கக்கூடியதான பதார்த்தங்களுடைய பெயரா அப்படின்னு கேட்டா, அந்த காண்டத்தினுடைய பெயர். அதை தெரிஞ்சுண்டு அந்த காண்டத்துக்கும் அந்த கர்த்தா அத்வரிவாதி கர்த்தாவுக்கும் சம்பந்தத்தை தெரிஞ்சுண்டு, அதுக்கப்புறம் பதார்த்தத்தை தெரிஞ்சுண்டு அந்த பதார்த்தத்துக்கும் அத்வரியுக்கும் சம்பந்தத்தை கல்பிக்கணும். இவ்வளவு ப்ராசஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த ஆத்வரியவம் அப்படிங்கிறதோ அல்லது பௌரோடாசிகம்ங்கிற பேரோ இந்த பதார்த்தத்துக்கு உண்டான பேர் இல்ல, அந்த காண்டத்துக்கு உண்டான பெயர். அந்த மந்திர பாகமோ இல்ல பிராமண பாகமோ அந்த பாகத்துக்கு உண்டான பெயர் இல்லையா? அதான் சொல்றா, காண்ட கோச்சரத்வேனா தத்தத் பதார்த்த அகோச்சரத்வாச்ச. அகோச்சரத்வாச்ச அத்தியந்தம் துர்பலா லௌகிகி சமாக்கியா. கோச்சரம்னா முதல்ல அது ஞானத்துக்கு விஷயம் ஆகணும், சமூகம்லாம் இல்ல. காண்ட கோச்சரத்வேன் அப்படின்னு அர்த்தம். முதல்ல காண்டத்தை தெரிஞ்சுக்கணும், ஞானத்துக்கு விஷயம் ஆக்கிக்கணும் இல்லையா? அதை தெரிஞ்சுட்டா தானே பௌரோடாசிக காண்டம்னா முதல்ல என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த வேத பாகத்தை எடுத்துக்கணும், அதுல இருக்கக்கூடிய பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அந்த பதார்த்தத்துக்கும் அந்த குறிப்பிட்ட கர்த்தாவுக்கும் சம்பந்தத்தை சொல்லணும். காண்டத்தை முதல்ல நாம என்ன பண்ணிக்கணும், அந்த வேத பாகத்தை விஷயம் ஆக்கிக்கணும், ஞான விஷயம் ஆக்கிக்கணும். அதான் கோச்சரத்துவம். காண்ட வாச்சகத்துவம் ந காண்டத்வே. பிரத்யேகனாலும் கோச்சரம்னாலும் ஒண்ணுதானா? பிரத்யேகனாலும் ஞானம், கோச்சரஹான ஞான விஷயத்துவம், ஞான விஷய, பிரத்யேகன ஞானம். காண்ட வாச்சகத்துவம் அப்படி ந காண்டத்வேன கிந்து பௌரோடாசிகத்வாதினா ஏவா. அதாவது இந்த காண்டத்தை முழுக்க இருக்கக்கூடிய அந்த காண்டம்னா சமூகம், அத சொல்றதா இருந்தாலும் இந்த சப்தம் அந்த காண்டத்தை நேரடியா சொல்றது இல்லை. உதாரணத்துக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்ல போற பாருங்க. நஹி ஏகஹாயனி சப்தா திரவியவாச்சகோபி கோத்வேன தத்வதி கிந்தர்ஹி ஏகஹாயனித்வேன. இப்ப பாருங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏகஹாயனி அப்படின்னு நம்ம ஒரு பதத்தை பார்த்திருக்கோம் இல்லையா?
அருணையா பிங்காட்சா ஏகஹாயன்யா அப்படிங்கிறத ஏகஹாயனிங்கிற பதத்தை அருணையா ஏகஹாயன்யா கபா சோமம் ஒரு வருஷத்தை கொண்ட பசு. இப்போ இந்த ஏகஹாயனி அப்படிங்கிற பதம் பசுவை தான் சொல்றது. ஆனா கோத்வேன ந போதயதி. கௌஹு அனேன புத்தியதே பரந்து கோத்வேன ந போதயதி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஏகஹாயனி சப்தம் கோவ சொல்றதா இருந்தாலும் ஏகஹாயனித்துவேன சொல்றது. பாருங்க, தாசரதி அப்படின்னு நான் பதம் சொல்லியிருக்கேன். இந்த தாசரதி பதம் ராமனை தான் குறிக்கிறது. ஆனா ராமத்துவேன ராமனை குறிக்கல, தாசரதித்துவேன ராமனை குறிக்கிறது. புரியுறதா? புரியுது. அது குறிக்கக்கூடியதான ஆள் ஒருத்தம் தான். ஆனா குறிக்கக்கூடிய விதம் வேறு, பிரகாரம் வேறு. அத போல விசேஷம் அப்படின்னு இல்ல, அது நம்ம சாமானிய பாஷையில சொல்லிட்டு இருக்கோம். அவச்சேதகா வேறுன்னு அவச்சேதக தர்மஹா வேறுன்னு சொல்லுவோம். பிரகாரஹா வேறுன்னு சொல்லுவோம். அதுதான் பிரகாரஹா வேறுன்னு சொன்ன அர்த்தம். பிரகாரதா அவச்சேதக தர்மஹா வேறுன்னு அர்த்தம். ராமத்வேன ராமஹா ராமசப்தஸ்ய அர்த்தः परन्तु अधुना दशरथपुत्रत्वेन सह बोध्यः वर्तते. अदपोल एकहायनी शब्दः एकहायनीत्वेन धर्मेण गां बोधयति. புரியுது இல்லையா? அதனாலதான் गो शब्दस्य एकहायनी शब्दस्य च मिलित्वा प्रयोगः सम्भवति, अन्यथा न सम्भवति. पर्यायतापत्तिः स्यात्. ஒரே மாதிரி தர்மத்தோட சொல்றதா இருந்தால் என்ன ஆயிடும் தெரியுமா? ரெண்டு சப்தத்தை சேர்த்து சொல்ல முடியாது. கட கலசவ் ஆணையா சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றது. அதனாலதான் அந்த பர்யாய சப்தங்கள் ரெண்டு ஒன்னா சொல்லக்கூடாது. ஆனா இப்படி சொல்லலாம், தாசரதி ராமஹா சொல்லலாம். ஏன்னா பிரவருத்தி நிமித்தம் வேறு இல்லையா? அத போல இந்த இடத்துல பாருங்க, இந்த காண்டத்தை காண்டத்வேன காண்டம் ந போதயதி. எது? பௌரோடாசிகம் அப்படிங்கிற பதம் காண்டம் போதயதி, கிஞ்சித் காண்டம் போதயதி. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சொல்றது, மந்திர கூட்டங்களையோ பிராமண கூட்டங்களையோ. ஆனா காண்டத்வேன ந போதயதி. கிந்து கதம் போதயதி? பௌரோடாசிகத்வேன போதயதி. வித்தியாசம் புரியுறது இல்லையா? புரியுறதுடா. காண்ட வாச்சகத்துவம் அப்படி ந காண்டத்வேன கிந்து பௌரோடாசிகத்வாதினா. இது எதுக்காக அப்படி சொல்ல வரான்னு கேட்டா, இந்த பௌரோடாசிக பதத்தினுடைய அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அதை தெரிஞ்சிருந்தா தானே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பதார்த்தங்களையும் பதார்த்தத்துக்கு கர்த்தா யாருன்னு இவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும். அதனால விளம்பகா பவதி, தெரிஞ்சுக்கிறதுல அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கா. அதுக்குதான் உதாரணம் காண்பிச்சா, நஹி ஏகஹாயனி சப்தா திரவியவாச்சகா அப்படி கோத்வேன தத்வதி அப்படின்னு அர்த்தம். பாருங்க, நஹி ஏகஹாயனி சப்தா திரவியவாச்சகா கோவாச்சகா ஏவ தஸ்மின் வாக்யே परन्तु न गोत्वेन तद्वति इत्युक्ते गवि सः शब्दः एकहायनी शब्दः गोत्वेन न प्रवृत्तः. किं तर्हि कथं प्रवृत्तः? एकहायनीत्वेन प्रवृत्तः. स्थानविनियोगे तु पदार्थयोः विशेषपुरस्कारेणैव सम्बन्धः प्रत्यक्षप्रमाणप्रतिपन्नः. ஆனா அது அயதார்த்தம் இல்லை. இப்படி சொன்ன அயதார்த்தம் இல்லைன்னா அது அங்க இருக்குதானே, ஏகஹாயனித்துவம் கூட இருக்குதானே அந்த பசுவுல. இப்ப பாருங்க, இந்த சம்பந்த விஷயத்துல நமக்கு இவ்வளவு தெளிவு கொடுத்துட்டா இல்லையா? சம்பந்தா சமாக்கியாஸ்தலத்துல ந சப்த வாக்கியா சம்பந்தா தெரியறது இல்லை. ஸ்தான பிரமாண ஸ்தலத்துல, அதாவது ஸ்தான பிரமாணம் எங்க விநியோஜகமா இருக்கோ அந்த இடத்துல சம்பந்தா பிரத்யக்ஷமா தெரியறது. அதான் சொல்லிட்டு இருக்கா. ஸ்தான விநியோகே தூ பதார்த்தயோः விசேஷ புரஸ்காரேணைவ சம்பந்தா பிரத்யக்ஷ பிரமாண பிரதிபன்னः. அந்த பிரதானமும் அங்கமும் ஒரே இடத்துல படிக்கப்பட்டிருக்கு அல்லது ஒரே இடத்துல ரெண்டும் அனுஷ்டானம் பண்ணப்படுறது அப்படிங்கிறதுனாலேயே ரெண்டுத்துக்கும் சம்பந்தா இருக்குங்கிறது நமக்கு நேரடியாக தெரிஞ்சிடுறது. அதனால
சம்பந்தத்தை சொல்றதுக்கு வேற ஒரு பிரமாணம் வேணுங்கிறது இல்லை இல்லையா? இதுதான் பிரபலம். ஸ்தான விநியோகேது பதார்த்தயோஹோ விசேஷ புரஸ்காரேனைவ சம்பந்தः பிரத்யக்ஷ பிரமாண பிரதிபன்னः அத்தச்ச சமாख्याम् உபலப்ய நூனம் அனயோஹோ பதார்த்தயோஹோ சம்பந்தः அஸ்தீதி யாவத் கல்பியதே தாவத் பிரத்யக்ஷ பிரதிபன்னேன சம்பந்தேன பரஸ்பரம் ஆகாங்ஷா ததபாவேச்ச சம்பந்த அனுபவத்தே. எப்படி சொல்றான்னு பாருங்க. இப்போ ஸ்தான விநியோக ஸ்தலத்துல சம்பந்தா பிரத்யக்ஷான்னு சொல்லிட்டான். சமாக்கியா ஸ்தலத்துல சம்பந்தா பிரத்யக்ஷா இல்ல. ஆனாலும் இந்த சமாக்கியாவை பார்த்துட்டு இந்த ரெண்டுத்துக்கும் ஏதோ சம்பந்தா இருக்குன்னு சொல்லி அந்த சம்பந்தத்தை கல்பிக்கணும். அந்த சம்பந்தத்தை கல்பிக்கிற சமயத்துல இந்த ஸ்தான பிரமாணம் என்ன பண்றது தெரியுமோ, அந்நியத்திர ஆகாங்ஷா கல்பயது. அதாவது ஸ்தான பிரமாண ஸ்தலத்துல நம்ம பார்த்தோம்னா ஏகத்திரைவ ஆகாங்ஷா பவதி இல்லையா? அதுதானே ஸ்தான பிரமாணத்துல நம்ம சொன்னோம், அந்நியதராகாங்ஷா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸ்தான விநியோக ஸ்தலத்துல அங்கத்துக்கும், அதாவது அங்கமா எது அன்வைக்க போறதோ அங்கியா எது அன்வைக்க போறதோ அவைகள் இரண்டுகளுடைய சம்பந்தா கிளுப்தா. கிளுப்த சம்பந்தத்தை கொண்டிருப்பதுனால அடுத்தாப்புல உடனே என்ன பண்ணும் தெரியுமோ, இந்த அங்கமானது அங்கியில ஆகாங்கையை உண்டு பண்ணிக்கும். அப்படின்னு அர்த்தம், பிரகரண பிரமாணத்தை கல்பிக்கும். ஸ்வபூர்வ விருத்தியாக இருக்கக்கூடிய அந்தராகாங்ஷாங்கிறது ஸ்தானம், ஸ்வபூர்வ விருத்தியா இருக்கக்கூடிய பிரகரணம். அந்த பிரகரண பிரமாணத்தை கல்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கமானது விகிருதியில ஆகாங்கையை உண்டு பண்ணும். சரியா? இதே மாதிரி நம்ம அங்கத்துல ஆகாங்கையை உண்டு பண்ணும் கூட சொல்லலாம். எப்படி தெரியுமா, விகிருதிக்கு பிராகிருத அங்கங்கள் வந்து சேரும் பொழுது பிராகிருத அங்கங்களுக்கு ஆகாங்ஷா கிடையாது. ஏன்னா அது சுத்தோபகாரகமா இருக்கிறதுனால. அப்போ விகிருதி என்ன பண்ணும், தனக்கு இருக்கக்கூடியதான கதம்பாவ ஆகாங்கையை வச்சுண்டு அந்த பிராகிருத அங்கங்களுக்கு ஆகாங்கையை உண்டு பண்ணும். அதனாலதான் பிராகிருத அங்கங்கள் விகிருத்தியில விகிருத்தி அங்கத்துவம் கேன பிரமாணேன அப்படின்னு கேட்டா ஸ்தான பிரமாணத்தினால. அப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, விகிருத்தியில இருக்கக்கூடியதான ஆகாங்கையை வச்சுண்டு பிராகிருதாங்கங்கள்ல ஆகாங்கையை கல்பிக்கிறோம். இதே உபஹோமங்க ஸ்தலத்துல உபஹோமங்களுக்கு இருக்கக்கூடியதான ஆகாங்கையை வச்சுட்டு விகிருதிக்கு ஆகாங்கையை கல்பிக்கிறோம், உண்டு பண்றோம். இப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆகாங்கையை வச்சுட்டு இன்னொரு இடத்துல இருக்க ஆகாங்கையை உண்டு பண்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் பிரகரண பிரமாணம். அப்போ ஸ்தானம் என்ன பண்றது, சம்பந்தம் கிளுப்தமா இருக்கிறதுனால உடனேயே பிரகரணத்தை கல்பிக்கிறது. சமாக்கியா அப்படி இல்லை, முதல்ல சம்பந்தத்தை கல்பிக்கிறது. சம்பந்தத்தை கல்பிச்சு அதுக்கப்புறம் ஆகாங்கையை உண்டு பண்ணணும். அப்போ ஒரு சோபானம், ஒரு படி கீழே நிற்கிறது எது, சமாக்கியா பாருங்க. பிரகரணாஸ்தானம் ஸ்தான சமாக்கியம். ஆமா. அத்தச்ச சமாக்கியாம் உபலப்ய, சமாக்கியை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் நூனம் அனயோஹோ பதார்த்தயோஹோ, நூனம்னா அவசியம், அனயோஹோ பதார்த்தயோஹோ சம்பந்தா அஸ்தீதி யாவத் கல்பியதே. சமாக்கியாவை தெரிஞ்சுண்டு இந்த இரண்டு பதார்த்தங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி சம்பந்தத்தை கல்பிக்கையில் அதற்கு முன்பாகவே தாவத்து பிரத்யக்ஷ பிரதிபன்னேன சம்பந்தேன, நேரடியாக சம்பந்தம் தெரிஞ்ச ஸ்தான பிரமாணத்தை வச்சுண்டு பரஸ்பரம் ஆகாங்ஷா கல்பியதே. ஏன் இந்த பரஸ்பரம் ஆகாங்ஷை, அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆகாங்கையை வச்சுட்டு இன்னொரு இடத்துல ஆகாங்கையை கல்பிக்கிறோம்னு சொல்றோமே, ஏன் அப்படி கல்பிக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றா, ததபாவேச்ச சம்பந்த அனுபவத்தேகே. இப்படி ஒருவேளை அந்நியத்திர ஆகாங்கையை வச்சுட்டு உபயத்திர ஆகாங்கையை கல்பிக்கலைன்னா சம்பந்தம் ஏற்படாது. அதனாலதான் என்ன பண்றோம், அங்கத்துல இருக்கக்கூடிய ஆகாங்கையை வச்சுட்டு விகிருத்தியுடைய ஆகாங்கையை கல்பிக்கிறோம், அல்லது விகிருத்தியுடைய ஆகாங்கையை வச்சுட்டு பிராகிருதாங்கங்களுக்கு ஆகாங்கையை கல்பிக்கிறோம், சம்பந்தம் வரணுங்கிறதுக்காக. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? புரியுதுங்களா? ததபாவேச்ச சம்பந்த அனுபவத்தேகே.
கல்பித சம்பந்தேனச்ச யாவத் இப்போ இந்த கல்பித சம்பந்தேன அப்படிங்கிறது சமாக்கியா விஷயத்த சொல்றா. கல்பித சம்பந்தேனச்ச யாவத் இதரத்திர ஆகாங்காதி கல்பனா, அதாவது சமாக்கியை வச்சுண்டு சம்பந்தத்தை கல்பிச்சு அந்த சம்பந்தத்தை வச்சுண்டு எதற்குள்ளாத ஆகாங்கையை கல்பிக்கிறாளோ தாவத் அந்யத்ராகாங்கையா வாக்கியாதி கல்பனையா விநியோக கிரியதே. எதை வச்சுண்டு? ஸ்தான பிரமாணத்தை வச்சுண்டு. ஒரு படி முன்னாடி போயிட்டே இருக்கு ஸ்தான பிரமாணம். புரியுதா? கல்பித சம்பந்தேனா யாவத் இதரத்திர ஆகாங்காதி கல்பனா, சமாக்கியை வச்சுண்டு சம்பந்தத்தை கல்பிச்சு அந்யத்ர ஆகாங்கையை கல்பிக்கையில் அதற்கு முன்பாகவே தாவத் அந்யத்ராகாங்கையா வாக்கியாதி கல்பனையா விநியோகா கிரியதே. கேன கிரியதே? ஸ்தான பிரமாணேன கிரியதே. சித்தம் ஸ்தானஸ்ய சமாக்கியாதः பிராபல்யம். அதையேவ, அதுக்கு உதாரணம் காமிக்கிறான். அதையேவ சுந்தன மந்திரः சான்னாய்ய பாத்ராங்கம் பாடசாதேஷ்யாத் நது பௌரோடாசிக சமாக்கியா புரோடாச பாத்ராங்கம். இந்த சுந்தத்வன் தெய்வியாய கர்மணே தேவ யஜ்யாயை, இந்த சுந்தன மந்திர இது எந்த பாத்திரத்தினுடைய சோதனத்துக்கு உண்டான மந்திரம் அப்படின்னு கேட்டால், இதுல சமாக்கியாவை பார்த்தோம்னா இது பௌரோடாசிக காண்டம்னு இருக்கு. அந்த காண்டத்துல படிக்கப்பட்ட மந்திரம். ஆனா இது எதனுடைய பக்கத்துல இருக்குன்னு கேட்டா சான்னாய பாத்திரத்துடைய பக்கத்துல இருக்கு. அப்போ இந்த மந்திரத்தை எங்க விநியோகம் பண்ணணும்? சான்னாய பாத்திராங்கமாக, அதாவது சான்னாய பாத்திர சோதனாங்கமாக இந்த சோதனத்தை பிரகாசனம் பண்றதாக இந்த மந்திரத்தை விநியோகம் பண்ணணுமா, இல்ல புரோடாச பாத்திர சோதனா பிரகாசனார்த்ததையா இந்த மந்திரத்தை விநியோகம் பண்ணணுமான்னு கேள்வி. புரிஞ்சிருக்கா? ஸ்தலம் எப்படின்னு புரிஞ்சிருக்கா? பார்த்தால் எதற்கு அங்கமாகும்? புரோடாச பாத்திர சோதன பிரகாசனார்த்தமா ஆகும். இதே சந்நிதிய பாடசாதேசத்தை வச்சிருந்து பார்த்தால் என்ன சொல்றது, சான்னாய பாத்திர பிரகாசனார்த்தமா ஆகும். அதனால இந்த இடத்துல எதை வச்சுன்னு பண்ணணும் கேட்டா ஸ்தான பிரமாணத்தை வச்சுட்டு தான் பண்ணணும். அதையேவ சுந்தன மந்திரா சான்னாய பாத்திராங்கம் பாடசாதேஷாத் பவதி நது பௌரோடாசிக சமாக்கியா புரோடாச பாத்திராங்கம் இது ஏதாவதா ஸ்தானாபேட்சையா சமாக்கியாயாக தௌர்பல்யம் நிரூபிதம். இதः பரம் சமாக்கியா நிரூபணம். இந்த சமாக்கியா நிரூபணம் பாதி அங்கேயே பண்ணிட்டா. சமாக்கியான்னா என்னது, சமாக்கியா சம்பந்தத்தை சொல்லுமா சொல்லாதான்னு விசாரம் பண்ணும் போதே சமாக்கியா நிரூபணம் வேண்டாம். இருந்தாலும் மேலோட்டமா சொல்லிட்டு இருக்கா. இப்போ சமாக்கியா யௌகிக சப்தா சாச்ச த்விவிதா. எப்படி? வைதிகி லௌகிகி சேதி தத்ர போதுஹு சமசபக்ஷணாங்கத்வம் கயா சமாக்கியா ஹோத்ரு சமச இது வைதிக்யா சமாக்கியா. புரிஞ்சது இல்லையா? அது அத்வர்யோஹோ தத்தத் பதார்த்தாங்கத்வம் லௌகிக்யா சமாக்கியா கயா சமாக்கியா ஆத்வர்யவம் இது சமாக்கியா இது சங்கேபः. ததேவம் நிரூபிதானி சங்கேபதः ஸ்ருத்யாதீனி ஷட் பிரமாணானி. சங்கேபதः. ஆமா. வாகீஷாத்யா சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்கிருபாலேஷமாத்ரேன புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம். அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.